ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்படி ஆக்டிவேட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் கிட்பேக் வந்து உங்களுக்கு நிறுவனம் கொடுத்துருவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க 10 பேர் வந்து ஒரு பிரீமியம் வாடிக்கையாளர்களை ரெஃபர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர் பிரீமியம் வாடிக்கையாளராக ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா, அந்த 10 பேர் பிரீமியம் வாடிக்கையாளராக இருக்கும் பட்சத்தில் அவங்களும் 20 பின்னு வாங்குறாங்க அப்படின்னா, சோ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரீமியம் வாடிக்கையாளர் எவ்வளவு ஏர்ன் பண்றாரோ அதுல இருந்து 25% உங்களுக்கு ரெஃபரல் இன்கமா வரும். ஒண்ணு. ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிக்சடா கம்பெனி வந்து 10 கோல்டு பர்ச்சேஸ் கூப்பன் கொடுத்துருவாங்க. எவ்வளவு ஒர்த்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 மதிப்பிற்கு கோல்டு பர்ச்சேஸ் கூப்பன் கொடுத்துருவாங்க. அதை நீங்க மாதம் ஒரு கூப்பன் வீதம் 10 மாதத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து பிக்சடா கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது எல்லாமே கம்பெனி சும்மா தராங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட் வேலட்ல வரக்கூடிய அமௌண்ட்டை லாக் பண்ணிடுவாங்க. இப்போ 5000 சொல்லிட்டு உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து கிஃப்ட் கோல்டு பர்ச்சேஸ் கூப்பன் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த 50,000 தொகை வந்து ஒரே மாசத்துல உங்க வேலட்ல வந்துருச்சுனாலும் நீங்க எடுக்க முடியாது. சார் எனக்கு நீங்க கோல்டு கூப்பன் வாங்கிட்டீங்க அப்படின்றதுனால நீங்க மாசம் தான் அதை யூஸ் பண்ண முடியும். கம்பெனி முன்னாடியே அதை லாக் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா? இது ஒரு டிராபேக் தான் உங்களுக்கு அதுல இருக்கும். ஓகே, சரி. இப்போ நான் வந்து இப்போ 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 நான் வந்து பாத்தீங்கன்னா 660 ரூபாயில நான் வந்து வாங்கலாமா சார்? 660 ரூபாயில பிரீமியம் மெம்பர்ஷிப் ஆகலாமா? அதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 660 நீங்க வாங்குறதுனால உங்களுக்கு கம்பெனி 110 பின்னு கொடுப்பாங்க. எவ்வளவு பின்னு? 110 பின்னு. 110 பின்னுல 100 பின்னு வந்து உங்க பேர்ல ஆக்டிவேட் பண்ணிக்கணும். 10 பின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் பேர்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கிஃப்டா ஒரு பாயிண்ட் கொடுத்துடணும். இதுதான் அதுல இருக்கிற ரூல். இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5000 மதிப்புள்ள 61 ப்ராடக்ட் உள்ள கிராசரி கிட்பேக் கொடுத்துருவாங்க. சோ அதே மாதிரிதான் இதுவும். இதுலயும் நீங்க 660 ரூபாயில 10 பிரீமியம் வாடிக்கையாளர்களை கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா, அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னா, சோ உங்களுக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள 10 கோல்டு பர்ச்சேஸ் கூப்பன் கொடுத்துருவாங்க. ஓகே, இது ஒரு இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 5000 rupees ஒருத்தர் பிரீமியம் மெம்பர்ஷிப் ஆவறீங்க அப்படின்னா, இதுலயும் கம்பெனி உங்களுக்கு 110 பின்னு கொடுப்பாங்க. 110 பின்னுல 100 பின்ன உங்க பேர்ல ஆக்டிவேட் பண்ணீங்க. 10 பின்ன உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் பேர்ல ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க. இப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன, இதுல 5000 ரூபாயில என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் முறை 5000 ரூபாய் உங்களுக்கு கிட்பேக் வரும். அதே மாதிரி 10 மாதத்திற்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள உங்களுக்கு கிட்பேக் வந்து ஃப்ரீயா வரும். ஓகேங்களா? சோ கிராசரி கிட்பேக் வந்து ஒரு ஃப்ரீனா ஃப்ரீ கிடையாது. உங்களுடைய வேலட்ல இருந்து எடுத்துப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ரெண்டாவது, உங்களுடைய 10 பேரையும் 5000 ரூபாயில கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் மதிப்புள்ள கோல்டு பர்ச்சேஸ் கூப்பன் 10 மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரீமியம் மெம்பர்ஷிப் எல்லாமே பாத்தீங்கன்னா வச்சுங்க சார், இந்த 660யும் உங்களுக்கு வந்து 5000ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே வரைக்கும் தான் இருக்கும். 200 ரூபாய் பிரீமியம் மெம்பர்ஷிப் எப்போதுமே இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த கோல்டு கூப்பன் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த கோல்டு பர்ச்சேஸ் கூப்பன் வந்து அது வந்து எல்லாருக்குமே கிடையாதுங்க. மொத்தமே 500 பேருக்கு தான். மொத்தமே 500 பேருக்கு தான். நீங்க 5000 ரூபாயில இருந்தாலும் சரி, 660 ரூபாயில இருந்தாலும் சரி, 200 ரூபாயில இருந்தாலும் சரி, மொத்தமே 500 பேருக்கு தான். 500 பேர் 10 பேர் 10 பேர் பிரீமியம் கஸ்டமரா கொண்டுட்டு வராங்கன்னா அவங்க கிட்ட இருந்து மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோல்டு பர்ச்சேஸ் கூப்பன் கிடைக்கும். மத்தபடி வந்து நீங்க 200 ரூபாயில ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 2000 பர்ச்சேஸ் கூப்பனோ இல்ல 660 ரூபாயில ஜாயின் பண்ணும்போது 5000 கிராசரி கூப்பனோ 5000 கிராசரி ப்ராடக்டோ, அதுக்கப்புறம் 5000 ரூபாயில ஜாயின் பண்ணும்போது 10 மாசத்துக்கு கிராசரி ப்ராடக்ட் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அது வந்து இண்டிவிஜுவல் பெனிஃபிட் உங்களுக்கு அது கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ரெஃபரல் பண்றதுனால கிடைக்கக்கூடிய அந்த 25%ம் எப்ப வேணாலும் கிடைக்கும். அது எப்போதுமே எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் இந்த கோல்டு பர்ச்சேஸ் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பிக்சரா கொடுக்கக்கூடிய அந்த கோல்டு பர்ச்சேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா முதல் 500 நபர்களுக்கு மட்டும்தான் கம்பெனி உங்களுக்கு உறுதிப்படுத்தி உங்களுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் மாசம் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும்னு சொல்றதுங்கிறது இந்த 500 நபர்களுக்கு மட்டும்தான். அதனால இதுல வந்து யாரு முதல் 500 நபர்கள் 10 பேரை ரெஃபர் பண்றாங்களோ, அது 200 ரூபாயில பண்ணாலும் சரி, இல்ல 660 ரூபாயில பண்ற 660 ரூபாய் பிரீமியம் கஸ்டமரா இருந்தாலும் சரி, இல்ல 5000 பிரீமியம் கஸ்டமரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த முதல் 500 வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் இந்த கோல்டு பர்ச்சேஸ் ஃப்ரீ கூப்பன் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுல எப்படி சார் வந்து கிரெடிட் வேலட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 200 ரூபாயில இருக்கும்போது கம்பெனி வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு
வாடிக்கையாளர் வந்து 380 கொடுத்து அவங்களுடைய 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 கிரெடிட் வேலட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தா போதும், போட்டோ மட்டும் கொடுத்தா போதும். கேஸ் பில் தேவையில்லை, உங்களுடைய அக்ரிமெண்ட் தேவையில்லை. ஸோ ஆதார் கார்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வச்சு உங்களோட அக்கௌண்ட்டை கிரெடிட் வேலட் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கிரெடிட் வேலட் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு உங்களுடைய லிமிட் கொடுத்துருவாங்க இமிடியேட்டா. ஓகேங்களா? ஸோ 200 ரூபாயில வந்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் 380 மட்டும் அந்த இதுக்கு கிரெடிட் வேலட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்பெனி 10,000 rupees லிமிட் கொடுத்துருவாங்க. அடுத்து 660ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 lakh லிமிட் கொடுப்பாங்க. 5,000ல வரவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 1 lakh கம்பெனி லிமிட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிரெடிட் வேலட்டு இந்த பிரீமியம் கஸ்டமரா ஆகிறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். இந்த 200 ரூபாய் பிரீமியம் கஸ்டமர் மட்டும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். நிறுவனம் வந்து பிரீமியம் கஸ்டமர் இதோட ஸ்டாப் பண்றோம்னு சொல்லும் போது அது என்ன எப்படி ஒரு மாதம் கால அளவிற்கு அந்த 200 ரூபாய் பிரீமியம் கஸ்டமர் இருக்கும். ஆனால் அந்த பிரீமியம் கஸ்டமர்ல பிக்சடா கிடைக்கக்கூடிய அந்த 5,000 ரூபாய் கோல்டு பர்ச்சேஸ் கூப்பன் வந்து முதல் 500 பேருக்கு மட்டும் தான். ஓகேங்களா? கோல்டு கூப்பன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைச்சிடாதீங்க. சோ அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. ஆனா 200 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணக்கூடிய பிரீமியம் கஸ்டமரா வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2,000 ரூபாய் கிராசரி கூப்பன் கிராசரி ப்ராடக்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுல வந்து 21 ப்ராடக்ட் இருக்கும். 21 ப்ராடக்ட் உள்ள கிராசரி ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே 200 ரூபாய் கட்டக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைக்கும். பிளஸ் வந்து 380 கொடுத்து கிரெடிட் வேலட் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணாம அக்ரிமெண்ட் எல்லாம் ஏதும் இல்லாமல் ஜஸ்ட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்ரூவல் பண்ணிட்டு அவங்க வந்து அக்ரிமெண்ட் இது அவங்களுடைய ஆதார் கார்டு போட்டோ மட்டும் கொடுத்துட்டு அவங்களுடைய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிரெடிட் வேலட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிரீமியம் கஸ்டமருக்குள்ள விதிமுறைகளுங்க. அதே மாதிரி 660 ரூபாயும் 5,000 வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையோட அது வந்து கம்பெனி விட்ரால் பண்ணிக்குவாங்க. சனிக்கிழமைக்கு மேல அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ சனிக்கிழமை வரைக்கும் தான் அந்த 2 ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி அதுலயும் அப்படிதான். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் பிரீமியம் அந்த கோல்டு பர்ச்சேஸ் கூப்பன் வந்து ஃப்ரீ கூப்பன் கொடுக்க வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ இது 2 விஷயம் தாங்க. ஸோ இனிமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு 100% இந்த பே அவுட் பிரச்சனை அப்படின்றது இருக்காது. ஏன்னா இது எல்லாமே இனிமே நிறுவனம் வெரிஃபிகேஷன் பண்ணணும், நிறுவனம் உங்களை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்றதான் கிடையாது. நிறுவனத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஆர்கனைசர்ஸ் நண்பர்கள் ஒவ்வொரு டிஜிட்டல் ப்ரொமோட்டரையும் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் ப்ரொமோட்டரை வாட்ச் பண்ணி இவங்க வந்து அவங்களுக்கான வேலைகள் செய்திருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு ஸோ உங்களுடைய டெய்லி வித்ட்ரால் லிமிட்டை லாக்கை ஓபன் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் நீங்க பண்ண முடியும். இன்னைக்கு நான் வித்ட்ரால் பண்ணல சார், நாளைக்கு நான் வந்து எடுத்துக்கலாமா, நாளைக்கு நான் வந்து ஓபன் பண்ணி நாளைக்கு நான் சேர்த்து எடுத்துக்கலாமா எடுத்துக்க முடியாது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு நிறுவனம் என்ன பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த வித்ட்ரால் லிமிட்டை மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும். அதுக்கு சப்போஸ் நேற்று மறந்துட்டீங்க வித்ட்ரால் பண்ண விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். அது நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க, வித்ட்ரால் லிமிட்டை எடுக்கிறதுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய தவறு. அதற்கு நிறுவனம் அடுத்த நாள்லாம் நீங்க சேர்த்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? சோ பட் 64 lakhs தான் லிமிட். ஓகே சரி, இப்போ அட்வைசருக்கு வரேன். அட்வைசராக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நேற்று இரவே சொல்ல வேண்டியது இன்று இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அட்வைசரா இருக்கிறது இல்ல கஸ்டமர் பிளான்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே இப்ப நான் வெளியில எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டேன், ஒருவேளை இந்த எனக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா கூட நீங்க மீண்டும் வந்து இந்த இணைந்து செய்யலாம். ஓகே, அட்வைசர் கஸ்டமர் பிளான்ல 290 ரூபாய் பிளான்ல இருக்கவங்க 1,100 ரூபாய் பிளான்ல ஆக்டிவேட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இது அப்ளிகபிள் ஆகும். என்ன அப்படின்னா சார், நான் பிரீமியம் வாடிக்கையாளராக இருந்து ஓகேங்களா, நான் பிரீமியம் வாடிக்கையாளராக இருந்து எனக்கு கீழே ஒரு 10 நபர்களை நான் பிரீமியம் வாடிக்கையாளராக இணைத்து விட்டேன் என்றால் எனக்கு நிறுவனம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு அட்வைசர் எல்லாருக்கும் பாருங்க 290 ரூபாய் பிளான்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே 1,100 ரூபாய் பிளான்ல இருக்க எல்லாருக்குமே 10 lakhs rupees வந்து அதுல நிறுவனம் காட்டும். ஓகேங்களா? அப்ப நான் டெய்லி என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து நான் 100 ரூபாய் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து நான் 100 ரூபாய் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். சோ இது வந்து வாரத்துல 5 நாட்கள். ஓகேங்களா? சோ இதே இது நான் வந்து எனக்கு கீழே ஒரு அட்வைசரை நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், எனக்கு கீழே நான் ஒரு அட்வைசரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா சோ அந்த அட்வைசர் இருந்தும் எனக்கு அந்த ரெஃபரல் இன்கம் அட்வைசர் பிளான்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெஃபரல் இன்கம் எனக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ இதை பொறுத்த மட்டும்
நான் 200 ரூபாய் பேமெண்ட் பண்ணி பிரீமியம் வாடிக்கையாளராக இருக்கேன். எனக்கு கீழே 10 நபர்களை நான் பிரீமியம் வாடிக்கையாளர் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு நிறுவனம் தினசரி 100 ரூபாய் கம்பெனிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல 10 பேர் கிரெடிட் வேலட் ஆகணும்ன்றதான் நம்ம நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதையும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அதாவது 10 பேர் வந்து பிரீமியம் கஸ்டமர் பிளஸ் வந்து கிரெடிட் வேலட். கிரெடிட் வேலட்டுக்கு அக்ரிமெண்ட் தான் உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னீங்க. அக்ரிமெண்ட் பச்சை பேப்பர்ல கையெழுத்து போறதான் கஷ்டம் நீங்க. இப்ப அந்த ஆப்ஷனை வந்து பிரீமியம் கஸ்டமர் அப்படின்றதுனால நம்ம எடுத்துட்டோம் அதை. ஓகேங்களா? அப்ப இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 lakhsல இருந்து நீங்க எடுத்துட்டு வரலாம். ஓகே. அதே மாதிரி நீங்க ஒரு அட்வைசர் அப்பாயின்ட் பண்றீங்க அப்படின்னா, சோ அட்வைசர் அப்பாயின்ட் பண்றது வந்து அட்வைசருடைய ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அட்வைசரை ரெஃபர் பண்ணா நிறுவனம் என்ன கூறியிருக்கிறார்களோ அந்த ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு நிறுவனம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு 5 அட்வைசர் அப்பாயின்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிடிஎம்மா மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த இது சொல்லியிருக்க பிரகாரம் உங்களுக்கான அந்த ரெஃபரல் இன்கம் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த டேப்லெட் காலம் எல்லாமே நான் பிடிஎஃப் எல்லாமே ஆல்ரெடி அதுல என்ன இருக்குதோ அதேதான். இது ஒரே ஆப்ஷன். நீங்க எல்லார்ட்டையும் வந்து அக்ரிமெண்ட் கையெழுத்து வாங்கி அதை நீங்க அனுப்புறதை விட இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்களும் அதே மாதிரி பிரீமியம் வாடிக்கையாளரா இருக்கணும். பிரீமியம் வாடிக்கையாளரா இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே 10 பேரை வந்து பிரீமியம் வாடிக்கையாளராக கொண்டு வந்து அந்த வாடிக்கையாளர்களை எல்லாரையும் வந்து கிரெடிட் வேலட் உறுப்பினராக ஆக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தினசரி 100 ரூபாய் அந்த 10 லட்ச ரூபாயில இருந்து உங்களுக்கு லிமிட்ல நீங்கள் விட்ரால் பண்ணிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நீங்க 5 வாடிக்கையாளர்கள் கொடுத்து நீங்க பிடிஎம்மா மாறிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரசிடென்டா மாறுறீங்கன்னா உங்களுக்கான இன்கம் வந்து நீங்க அதிகரிச்சுக்கிட்டே போகலாம். உங்களுடைய விட்ரால் லிமிட்டை 10 லட்ச ரூபா லிமிட்ல இருக்கும். நீங்க விட்ரால் லிமிட்டை நீங்க இன்க்ரீஸ் உங்களுடைய டெய்லி விட்ரால் லிமிட்டை நீங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபா. சோ அதுக்கான ஆப்ஷனும் இன்னைக்கு இப்போ இன்னும் சற்று நேரத்துல உங்களுடைய வேலட்ல காட்ட ஆரம்பிக்கும். 10 lakhs இது காட்ட ஆரம்பிக்கும். சோ இது இல்லாம உங்களுடைய பழைய பெண்டிங் பேமெண்ட் இருக்கும். அந்த மார்ச் அண்ட் பிப்ரவரியோட பேமெண்ட் இருக்கும். சோ அந்த பேமெண்ட் எல்லாமே நிறுவனமே வந்து உங்களுக்கு ஒண்ணு டெய்லியோ இல்ல வாரம் தோறுமோ வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து நிறுவனம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நிறுவனமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இது செயல்பாட்டுக்கு இப்ப நம்ம எல்லாருமே செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்துக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பண்றதுக்கு. இந்த ஆப்ஷனை நீங்க வந்து பயன்படுத்திங்க. நீங்க 10 லட்ச ரூபாயில இருந்து டெய்லி 100 ரூபாய் எடுக்கணுமா, இல்ல அதுக்கு மேல பிடிஎம் ஆகி அதிகமா எடுக்கணுமா, அதுக்கு மேல ஆர்கனைசர் ஆகி அதிகமா எடுக்கணுமா, அதுக்கு மேல பிரசிடென்ட் ஆகி அதிகமா எடுக்கணுமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அதாவது நான் சொல்றது சேல்ஸ் டீமுடைய பிரசிடென்ட், சேல்ஸ் டீமுடைய ஆர்கனைசர், மார்க்கெட்டிங் டீமுடைய பிரசிடென்ட், மார்க்கெட்டிங் ஆர்கனைசரை பத்தி நான் சொல்லல. இப்ப நான் அட்வைசரா வரேன். நான் வந்து எனக்கு நான் பிரீமியம் வாடிக்கையாளர் ஆயிட்டு எனக்கு கீழே ஒரு 10 பிரீமியம் வாடிக்கையாளர் கொண்டு வந்துட்டேன். அந்த 10 பிரீமியம் வாடிக்கையாளரையும் ஆயிட்டேன் அப்படின்னா கம்பெனி எனக்கு டெய்லி 100 ரூபாய் கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நான் கஸ்டமர்கிட்ட ஆதார் கார்டும் போட்டோ வாங்கி கொடுத்துட்டா போதும். ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் மீட்ல போடுங்க சார். ஸோ ஓகேங்களா? ஸோ நிறுவனம் இப்போ ரொம்ப தெளிவா உங்களுக்கான விஷயங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ மார்க்கெட்டிங் பிளான்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ், ஸோ உங்களோட வேலைகளை நீங்க சரியா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இனிமே எந்த விதத்திலுமே வந்து உங்களுக்கு பேமெண்ட் பாதிக்காதுங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்கனைசருக்கான பொறுப்பை ஆர்கனைசர் கையிலேயே கொடுத்துட்டோம். அவங்க லாகின்ல என்ன பண்ணணுன்றதை கொடுத்துட்டோம். அதே மாதிரி பிரசிடென்ட் அவங்களுடைய வேலைகளை அவங்க செய்ய போறாங்க. நீங்க உங்களுடைய வேலைகளை சரியாக செய்யும் பட்சத்தில் உங்களுடைய விட்ரால் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க மிக ஈஸியா உங்களுடைய வருமானத்தை நீங்களே விட்ரால் பண்ணுங்க. நீங்க விட்ரால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். நிறுவனம் அனுப்பும் போது உங்களுக்கு அது வாங்கின மாதிரியும் தெரியல. சோ உங்களுக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வர மாட்டேங்குது. நீங்க உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க விட்ரால் பண்ணி அது உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது, ஏன்னா அதுலயே உங்களுடைய யூடிஆர் நம்பரோட உங்களுடைய லாகின்லயே வந்துடும். இந்த அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றத எல்லாமே யூடிஆர் நம்பரோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை பயன்படுத்திங்க. அதே மாதிரி ரிவார்ட் பாயிண்ட பொறுத்த மட்டும் பாத்துங்க. ரிவார்ட் பாயிண்ட பொறுத்த மட்டும் நம்ம டாப்ல இடம் பிடிக்கிறதா முக்கியம். சீனியாரிட்டி தான் முக்கியம் இதுல. ஸோ சீனியாரிட்டி வந்து எவ்வளவு சீக்கிரம் நீங்க சீனியாரிட்டி எடுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஏர்ன் பண்ணலாம். மிகப்பெரிய அளவுல ஏர்ன் பண்ணலாம். இப்ப நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிரீமியம் வாடிக்கையாளருக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாருக்குமே இப்ப 660 ரூபாய் இருக்கிறவங்களுக்கு 5000 இருக்கிறவங்களுக்குலாம் கிட்பேக் வந்து டெலிவரி வந்து ஆரம்பிச்சாச்சு. நேத்துல இருந்து போக ஆரம்பிச்சிருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க, போட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு வெளியூர்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு புக் பண்ண போறாங்க இன்னைக்கு நிறுவனம். ஓகேங்களா? சோ அப்ப வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 200 ரூபாயில ஜாயின் பண்ணக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கும் வந்து 2000 அனுப்பக்கூடிய வேலைகளும் உங்களுக்கு மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. சோ இதுல திரும்பவும் சொல்ற ஃப்ரீ
கோல்டு பர்ச்சேஸ் கூப்பன் வந்து எல்லாருக்குமே கிடையாதுங்க. 500 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான். 200 ரூபா பிளான்ல வரக்கூடிய முதல் 500 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி 660 ரூபாயில 5000ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஃப்ரீ கூப்பன் வந்து, அதாவது 10 பேர் ரெஃபர் பண்ணா அந்த ஃப்ரீ பர்ச்சேஸ் கூப்பன், கோல்டு கூப்பன் கிடைக்குது இல்லையா, அது வந்து சனிக்கிழமை வரைக்கும் தான். சனிக்கிழமை வரைக்கும் தான் அந்த ரெண்டுமே. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நீங்க 660லயோ இல்ல 5000லயோ வர முடியாது. ஓகேங்களா? அது வந்து கம்பெனி வித்ட்ரால் பண்ணிடுவாங்க. ஒன்லி அதுக்கப்புறம் 200 மட்டும் தான் இருக்கும். 200 பிரீமியம் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 மந்த் வரைக்கும் நிறுவனம் சொல்லுவாங்க. மினிமம் 1 மந்த் கண்டிப்பா அந்த பிளான், அந்த பிரீமியம் கஸ்டமர்ஸ் பிளான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நிறுவனத்தோட இலக்கு ஒரு மிகப்பெரிய கஸ்டமர் ஸ்ட்ரென்த்தை தமிழ்நாடுல இந்தியா அளவுல கொண்டுட்டு வரணும் தான் நிறுவனம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை வந்து அடையணுன்றதுக்கு. ஸோ நிறுவனத்தோட இலக்கு அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரியது. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா அந்த இலக்கை வந்து அடைய முடியும். ஏன்னா இப்போதைக்கு நிறுவனத்தோடைய இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா, நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட ஒரு 30% அதிகமான அளவுல தான் அந்த ட்ரீ வந்து வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் வளர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 1 மாத காலத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி நபர்கள் வந்து அதுல வந்து இணைந்திருப்பார்கள். ஓகேங்களா? சோ 10 கோடி நபர்கள் இணைந்திருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய இன்கம் எல்லாம் ரொம்ப மிகப்பெரிய அளவுல இருக்கும். சோ அது எந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டுட்டு போறோம் அப்படின்றதுதான். சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பரான சிஸ்டம். நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பர்ச்சேஸும் இனிமே உங்களுடைய செலவுகள் அனைத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மீண்டும் வரவாக மாறப்போகுது. நீங்க அதே மாதிரி நம்ம நிறுவனத்துல உங்களுக்கு பெட்ரோல் போட்டாலும் பெட்ரோல் செலவு, ஷாப்பிங்ல போய் மற்ற கடைகளை ஷாப்பிங் பண்றதுக்கும் உங்களுக்கு விரைவில் வந்து ஷாப்பிங் கார்டு ஒன்று கம்பெனி ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ அது பிரீமியம் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும், பிரீமியம் வாடிக்கையாளருக்கு மட்டும் அந்த ஷாப்பிங் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. அது மூலமா நீங்க பெட்ரோல் போட்டுக்கலாம். ஸோ ஒரு மால்ல போறீங்க, ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம், சினிமா டிக்கெட் புக் பண்ணணும்னா அது மூலமா பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஷாப்பிங் கார்டு மூலமா வர்றதுனால ஸோ அதுல இருந்து அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாயிண்டா கொடுக்க போறேன். நீங்க ஒரு அதுல ஒரு 1000 ரூபாய்க்கு மாத்துறீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க, 1000 ரூபாய்க்கு அந்த ஷாப்பிங் மூலமா செலவு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு 10 பாயிண்டா மாறும். அப்ப பாருங்க, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பெட்ரோல் போடுறாரு அப்படின்னா சோ அவரு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா அது மூலமா ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது சோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? சோ இந்த ஆப்ஷன் விரைவில் வந்து இன்னொரு 10-15 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து கார்டு கொடுக்குற அந்த ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்க எங்கேயும் போய் கேஷ் எல்லாம் எடுக்க முடியாது. அந்த கார்டுல ஒரே ஒரு மைனஸ் வந்து என்னன்னா ஏடிஎம் கார்டுல போட்டும் போய் நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? மற்றபடி நீங்க செலவு பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் நீங்க வந்து ஷாப்பிங் எந்த கடையில வேணாலும், எங்கெங்கெல்லாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அக்செப்ட் பண்றாங்களோ அத்தனை கடைகள்லயும் நீங்கள் அந்த கார்டு மூலமாக நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். சோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம நிறுவனத்துல உங்களுக்கு பிரீமியம் வாடிக்கையாளராக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த கார்டுக்காக நீங்க தனிப்பட்ட முறையில எதுவும் செலவு பண்ண வேணாம். ஓகே. சோ நீங்க பெட்ரோல் பேங்க்ல போறீங்க, எந்த பெட்ரோல் பேங்க்ல போனாலும் அந்த கார்டு அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. சோ எங்க ஒரு மால்ல போறீங்க இல்ல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க அப்படின்னாலும் அந்த டெபிட் கார்டு, நாங்க கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த டெபிட் கார்டை நீங்க உபயோகப்படுத்தி நீங்க செலவு பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுடைய கிரெடிட் வேலட்ல இருந்து நீங்க அந்த தொகையை மாத்திக்கலாம். ஓகேங்களா? கிரெடிட் வேலட்ல இருந்து அந்த தொகையை மாத்திருக்கான ஆப்ஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்ப எல்லாருக்குமே வந்து யாரெல்லாம் கிரெடிட் வேலட் அக்ரிமெண்ட் ஓகே இருக்கோ அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ இன்னையில இருந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு அனுப்புற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க ரீசார்ஜ், இபி பில் கட்டுறது அந்த வேலைகள்லாம் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் வேலட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கான செலவு பண்றது மட்டும் நாங்க இன்னும் ஓபன் பண்ணாம இருக்கோம். மேபி இன்னைக்கு ஈவினிங் அதை ஓபன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்னையில இருந்து செலவு பண்றதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நிறுவனத்துடைய கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டோங்க. இதுக்கு மேல இதுல செயல்படுறதும் செயல்படாம போறதும் உங்களுடைய கையில தாங்க இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன், இந்த ஒரு விட்ரால பிரச்சனையோ இது எதுவுமே வந்து 100% நிறுவனத்துல இருந்து இருக்காது. நீங்க வேலை செய்யாம எடுக்காம விட்டா அதுக்கு நிறுவனம் பொறுப்பாகாதுங்க. ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. உங்களுக்கு நான் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்த விடையும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ரிவார்ட் பாயிண்ட்ல தயவு செய்து யாரும் என்டர் ஆகாம இருந்துடாதீங்க. ரிவார்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயங்க. அது நீங்க இன்னைக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த 1 மாதம் கழித்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே வருத்தப்படுவீங்க. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க வந்து இதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த 1 மாதத்துல நீங்க டெஃபினட்டா நீங்க ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்றது நிறுவனம் கிட்டத்தட்ட 8 வருட காலமாக நாங்க அதை உருவாக்கி அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்திருக்கோம். அதுதான் பேஸ், அதுதான் நிறுவனத்தோட மற்ற எல்லா பிளானுக்கும் பேசிக்கான பிளான் வந்து ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் தான். பட் நம்ம இத்தனை நாளா அதை வந்து நம்ம இன்சைட் பண்ணலாம். ஆனா அதுதான் பேசிக்.
நீங்க அந்த பிளான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரீட்டைன் கம்பெனில ரீட்டைன் ஆவாங்க, அதை மறந்துடாதீங்க. அதனால அந்த பிளான்ல நீங்க இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மீண்டும் 10 மணிக்கு அடுத்த மீட்டிங் இருக்குது. இந்த மீட்டிங்ல கலந்துக்கூடியவர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை அந்த மீட்டிங்க்கு வர சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ அவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு 30 நிமிடங்கள் மீட்டிங்ல நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு பிறகு மீண்டும் 12 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த மீட்டிங்லயும் அடுத்த நபர்களை வர சொல்லுங்க. அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஸோ பிரீமியம் வாடிக்கையாளராக நீங்க எல்லாருமே மாறணும் அப்படின்றது தான் நிறுவனத்துடைய இது. பிரீமியம் வாடிக்கையாளராக மாறுறதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கார்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த கார்டு வந்துருச்சுன்னா கிரெடிட் கார்டு வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட இருக்க மாட்டாங்க. நம்ம நிறுவனத்துல கிரெடிட் கார்டே வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் கூட இந்த இதுல இருக்க மாட்டாங்க. ஸோ அனைவருமே வந்து அந்த அந்த டெபிட் கார்டு வேணும் அப்படின்ற கிரெடிட் கார்டு வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட நம்ம நிறுவனத்துல இல்லாத ஒரு சூழல் டெஃபினட்டா வரும். அந்த கார்டு மட்டும் தான் இப்ப என்ன எங்களுக்கு அது ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு பேங்க்ல. ஓகேங்களா? அது முடிஞ்சோன்னா உங்களுக்கு அந்த கார்டை நான் அனுப்புறேன் பாருங்க. அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்மளுடைய கிரெடிட் வேலட் சிஸ்டமும் சரி, நம்மளுடைய ரிவார்ட் பாயிண்ட் வேலட் சிஸ்டமும் சரி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. அனைவரும் வானலா வெற்றியடைய என வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.